ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? எக்ஸசைஸ் செட் 2.3 solve the following. question number 1 பார்க்கலாம். a student has rupees 500 in her savings bank account. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 500 rupees இருக்குது. she gets rupees 150 every month as pocket money. ஸோ 150 rupees வந்து எவ்ரி மந்த் வந்து அவங்களுக்கு பாக்கெட் மணியாக கிடைக்கிது. how much money will she have at the end of every month from the second month onwards? ஸோ செகண்ட் மந்தில் இருந்து எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் அ லீனியர் எக்ஸ்ப்ரெஷனும் கேட்குறாங்க டு ரெப்ரசன்ட் த அமௌண்ட் ஷீ வில் ஹேவ் இன் த nth மந்தில் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம அந்த லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்முலா மாதிரி ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டோன்னா நீங்கள் எந்த மந்த்துக்குனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் இது நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 1 வந்து என்ன பண்ணுறோன்னா கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸ்டார்டிங் மணி எவ்வளோ இருந்துச்சு? அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் rupees 500 இருந்தது. அதுக்கப்புறம் மணி ஆடட் ஈச் மந்த், பாக்கெட் மணி அவங்களுக்கு வந்து ஈச் மந்த்தும் கிடைக்கிது. மணி ஆடட் ஈச் மந்த். ஸோ ஈச் மந்த் எவ்வளோ பாக்கெட் மணி கிடைக்கிது? rupees 150 கிடைக்கிது. கரெக்டாக? ஓகே. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் அப்படின்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு 4 months 5 months வரைக்கும் அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த மந்த் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத நம்ம எழுதுவோம். ஓகேவா? அப்போனா நம்ம இந்த நம்பர் சீக்வன்ஸை பார்க்கலாம். ஜஸ்ட் கீப் ஆடிங் rupees 150 ஃபார் ஈச் மந்த் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த் தானே கேட்குறாங்க, அதுலேருந்து நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ எண்ட் ஆஃப் மந்த் 2. ஸோ மந்த் 1ல் என்ன இருக்கும்? அவங்கக்கிட்ட இனிஷியலாக 500 இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் மந்தில் ஒரு 150 பாக்கெட் மணி கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ 650 கிடச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் மந்தில். இப்போ நம்ம செகண்ட் மந்த்லேருந்து தானே கேட்டிருக்காங்க. ஸோ 500 ப்ளஸ் 2 into 150 ஈக்குவல் டு என்ன வரும்? 800 வரும். இது 300 வரும். 300 + 500 800 வரும். நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் ஆஃப் மந்த் 3 பார்ப்போம். 3 பார்த்திங்கன்னா 500 + 3 into 150 போடுவீங்க. ஸோ 3 into 150 என்ன வரும்? 5 3s are 15, 1 carry 450 வரும். 450 + 500 950 வரும். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் மந்த் 4 பார்த்திங்கன்னா 500 + 4 into 150 பண்ணுவீங்க. 4 into 150 பண்ணிங்கன்னா 150 into 4 பண்ணிங்கன்னா 0 0 600. ஸோ 600 500 + 600 என்ன வரும்? 1100 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் இந்த நம்பர் சீக்வன்ஸை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 150 150யாக ஆட் ஆகிட்டு வருது. கரெக்டாக? கான்ஸ்டண்ட்டாக நமக்கு 150 150யாக ஆட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்பர் சீக்வன்ஸை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நம்பர் சீக்வன்ஸ் நமக்கு எப்படி இருக்குது? 650, 800, 950, 1100. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் எழுதிடலாம். ஃபைனல் ஸ்டெப். ஸோ ரைட் த ஃபார்முலா ஃபார் nth மந்த். nth மந்த் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போது எழுத போகிறோம். ஸோ இதுதான் என்னது? லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் nth மந்த்க்கு எப்படி எழுதலாம்? இனிஷியலாக 500 இருக்குது. எத்தனாவது மந்த்? nth மந்த். nth மந்தில் நமக்கு வந்து அதே மாதிரி 150 பாக்கெட் மணி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து 500 + 150n. இப்போ கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எண்டிங்கில் இருக்கிற மாதிரி யூஸ்வலாக எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் nth மந்தோட அமௌண்ட். nth மந்தோட அமௌண்ட் எப்படி இருக்கும்? 150n + 500.
இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ரெக்வயர்ட் லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போ நீங்கள் எத்தனாவது மந்த்துக்கு அவங்க கேட்டாலும் நீங்கள் அமௌண்ட் கண்டுபிடிக்கணுன்னா n இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரொம்பவே ஈஸியான சம் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து 150 இன்ட்டு 4 வந்து என்ன வந்துச்சு 0, 5 4s are 20, 2 கேரி, இங்கே வந்து 6 வரும். ஸோ 500 + 600 நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ 0 0 இந்த இடத்துல 11 வரும். ஸோ 1100 வரும். ஓகேவா? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.